நேயர்களே, 18 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இந்த வாக்குப்பதிவில் 6 மாநிலங்களவை வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழகத்தில் 7 பேர் களத்தில் நிற்கின்றனர். ஓரளவிற்கு அவரவர்களின் வெற்றி உறுதியாகியுள்ள சூழல் என்பது முடிவாகி இருந்தாலும் இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தல் கூட்டணியாக அமையும் வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது கூட்டணியில் சிறு சில மாற்றங்கள் ஏற்படுமா? இது போன்ற பல்வேறு எண்ண கருத்துக்கள் மக்களிடையே எழுந்துள்ளன. இது தொடர்பாக அல்லது கனிமொழியின் மூலமாக கனிமொழி வேட்பாளர் ஆனதன் காரணமாக மறைமுகமாக இருந்த காங்கிரஸ் கூட்டணி வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றதா என்பது போன்ற பல கேள்விகளும் முன்னிற்கின்றது. இது பற்றி நம்முடைய விவாதிப்பதற்காக சிறப்பு விருந்தினர்கள் கலந்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு தோழர் தா பாண்டியன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். மேலும் முனவர் பாஷா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார். அவர்களிடையே இது பற்றிய கருத்துக்களை கேட்டறிவோம். வணக்கம். வணக்கம் சார். குறிப்பா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நாளைக்கு அமைந்துள்ள இந்த களம் பற்றிய உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? நீங்களே தொடக்கிற போது சொன்னீர்கள், முடிவு தெளிவாக தெரிகிறது. 7வது நீக்கப்படுகிறவர் யார் என்பதுதான் கேள்வி. அதுவும் தெரியும். இருப்பினும் நாளை வரை சொல்லாமல் இருப்பது நல்லது. இல்ல, ஓரளவிற்கு வாய்ப்பு இருந்தது. அஇஅதிமுக நினைத்திருந்தால் நாளைய தேர்தலை கூட மாற்றியிருக்க முடியும் என்கின்ற நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இப்ப மாலையில பொறுத்தவரையில அதிருப்தி தேமுதிக எம்எல்ஏக்களும் வாக்களிக்க மாட்டார்கள், புறக்கணிக்க இருக்கின்றோம் என்கின்ற அறிவிப்பு வெளியான பிறகு ஓரளவிற்கு தெளிவான சூழல் எட்டியிருக்கின்றது. இல்லை என்றால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் அந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறோம். மாநிலங்களவை தேர்தல் முடிவுகள் நாளை மாலை வெளிவந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியும் புதிய தமிழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் ஆதரவு தந்த பொழுதே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தானே, அது ஒன்று பொதுமக்கள் தேர்தல் அல்ல. நிச்சயம். எனவே அவர்கள் மாறி போடலாம், கடைசி நேரத்திலே இவர்கள் மாறலாம் என்பதற்கெல்லாம் இடமில்லை. எனவே அந்த கணக்குப்படி பார்த்தால் 234 பேர் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அதிலே கட்சி வாரி அவர்கள் மூவர் புறக்கணிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் புறக்கணிப்பு அந்த 3 நீங்களா 231 பேர் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த மாநிலங்களவை தேர்தலை பற்றிய பார்வை எப்படி இருக்கின்றது? இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில்? இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு பார்வையாளர். இதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலே பிரிந்திருந்தது போல ஒரு இருந்த தோற்றம் அது மாறி போய் அது மீண்டும் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அநேகமாக இதற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரையில் கூட்டணியாக நீடித்துத்தான் இருப்பார்கள் என்று நம்பவும் இயலும். இது நமக்கு தெளிவாக தெரிகிற விஷயம். அதுபோல நம்முடைய தோழர் தா பாண்டியன் அவர்கள் பல நாட்களாக கடுமையாக முயற்சித்து அகில இந்திய அதிமுகவை தன்னுடைய கட்சி பக்கம் நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து, அந்த முயற்சிக்கு நான் பகிரங்கமாகவே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் அவரே வேட்பாளராக இருப்பார் என்றுதான் எங்களை போன்றவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனாலும் கூட அவர்கள் கூட்டணியை உறுதி செய்து ராஜா அவர்களை வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகையான கூட்டணி உறுதிப்பட்டது போல தோற்றம் அளிக்கிறது. திமுக காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்று செய்தால் அது அநேகமாக மாற்றம் என்பது சுலபமாக நடைபெறாது. ஆனால் அகில இந்திய அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 24 மணி நேரத்தில் மாற்றங்கள் வரலாம் என்பது அகில இந்திய அதிமுக தலைமை சில நேரங்களில் அந்த முடிவு எடுக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி. இருந்தாலும் கூட நான் நீடிக்க கூடாதுன்னு நினைக்கவில்லை. அது நீடிப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னது போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான சூசகமான ஒரு கூட்டணி இப்போது உருவாகி இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டு மக்கள் மீதில் கடந்த தேர்தலில் அகில இந்திய அதிமுகவோட கூட்டணி வைத்த காரணத்தினாலேயே கூட ஒரு 2வது சக்தியாக உருவெடுத்த தேமுதிக அதன் நிலை என்ன என்பதுதான் இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதே தவிர மற்றபடி அரசியல் மிக தெளிவாகவே இருக்கு. தெளிவான சூழல். ஆனாலும் நீங்க ஒரு பார்வையாளர் இந்த தேர்தலில் சொன்னீங்க பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை. ஆனா தேசிய அளவுல
தேர்தலில் ஒரு முக்கிய பிளேயரா இருக்க போறீங்க. நாடாளுமன்ற தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல அது அடுத்த நிலை. ஆனால் அந்த கூட்டணிக்கான ஒரு சூழல் எப்படி இருக்கும்? இப்ப தேமுதிகக்கு யாரும் இல்லைன்றதுனால பாரதிய ஜனதாவிற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமா கூட்டணி அமைப்பதற்கு? நான் தெளிவாக அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயத்தை மீண்டும் வலியுறுத்துகிறேன். தேசிய அளவிலேயே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லவே இல்லை. நாங்கள் கூட்டணி அமைத்து, குறிப்பாக இப்போது இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போது இருக்கிற கட்சியோடு கூட இன்னும் சில கட்சியோடும் எங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைமை விரும்புகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கூட நாங்கள் தனித்து நின்று ஏதோ ஒரு 3-4 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கலாம். ஆனால் அதைவிட ஒரு 3 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து தனித்து நின்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்திற்கு போவதை விட எங்களது பிரதமர் வேட்பாளராக யார் வருகிறாரோ அவரை ஆதரிப்பதற்காக கைதூக்குகின்ற அளவுக்கு 30 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போவதுதான் சிறப்பானது. 3-30 என்று பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகான கூட்டணியை பாரதிய ஜனதா எதிர்பார்க்கிறது. தேர்தலுக்கு முன்பாகத்தான் சொல்கிறேன், 30 தான் சாலை சிறந்தது என்று ஒரு எண்ணம் வரும். அப்படி வேண்டுமானால் தமிழகத்திலும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். கூட்டணி அமைத்து போட்டியிடுவதுதான் நல்லது என்பதுதான் எங்களுடைய கருத்து, தொண்டர்கள் கருத்து. ஆனாலும் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்பதெல்லாம் இப்போது சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. இன்னும் சில காலையில் வெங்கையா நாயுடு அவர்கள் நிருபர் கூட்டத்தில் பேசியதாக ஒரு நண்பர் சொன்னார். நான் ஊர்ல இல்ல, ஹுசூர்ல இருந்தேன். நிருபர் கூட்டத்தில், அங்க ஒரு நிருபர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அதனால அந்த செய்தி எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தேர்தல் முடிவு நாளைக்கு வரட்டும், அவசரப்பட்டு நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஒரு தமிழ்நாட்டிலும் எங்களுக்கும் ஒரு கூட்டணிக்கான ஒரு கட்சி கிடைக்குமானால் நாங்களும் கைரெட்டி கண்டிப்பா கூட்டணிக்கான மாற்றங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இருக்கீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலையும், அதாவது திமுக கனத்த மனதோடு உங்க கூட்டணியை விட்டு வெளியேறியதா திமுக தலைவர் அந்த நேரத்தில் அறிவித்தார். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு வெளியேற்றமா அல்லது வெளியேறாமலே ஒரு கூட்டணி நீடித்ததா? இதுக்கெல்லாம் இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். உண்மையில சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அமைத்த கூட்டணி என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு இயற்கையான கூட்டணியாகத்தான் நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். 1980 கூட நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்ற கோஷத்தை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது. அதற்கு பின்னால் கடந்த 9 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியோடு திமுக தோழமை கொண்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகித்தார்கள், ஆட்சியில் பங்கேற்றார்கள். திடீரென்று இலங்கை தமிழர் பிரச்சனையினாலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கனத்த இதயத்தோடு நாங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்று அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற மேலவை தேர்தலுக்காக நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் TR பால் அவர்கள் டெல்லி சென்று அன்னை சோனியா காந்தி, காங்கிரசின் மூத்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து ஆதரவை கேட்டிருக்கிறார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய வேண்டுகோளையும் ஏற்று காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற மேலவை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிமொழி அவர்களை ஆதரிப்பதென்று தீர்மானித்து முடிவெடுத்திருக்கிறது. ஆக இந்த ஆதரவு என்பது தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கும் நீடிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்கின்ற உணர்வு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, இல்ல குறிப்பா நீங்க இப்போ அதாவது கனிமொழியை ஆதரிப்பதன் மூலம் ஏற்கனவே திமுக வேட்பாளராக இருந்து வேற யாராவது கேண்டிடேட் இருந்தாலும் ஏதாவதுனாலும் ஒரு ஆதரவு நிலைப்பாடோட உங்களுடைய கருத்தோட இது வேறு மாதிரி பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா ஏற்கனவே நீங்க தான் அவங்களோட ஸ்பெக்ட்ரம்ல இதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது பல்வேறு பிரச்சனைகள். அது மட்டும் அல்லாமல் ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையை பொறுத்தவரையில் அவங்க அந்த குறிப்பிட்ட அவங்களுடைய தனியார் தொலைக்காட்சி அவங்க பார்த்துக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய இடத்துக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததே உறுதி செய்யப்பட்ட சூழலில் அவங்களை கைது செய்தது. இந்த நிலையில இப்ப அவங்களே மாநிலங்களவை வேட்பாளரா வரும்போது அவங்களை ஆதரிக்கிறது மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தவறு யார் செய்திருந்தாலும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதிலே காங்கிரஸ் என்றைக்கும் குறுக்கே நிற்பதில்லை. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது. கனிமொழி விவகாரத்தை பொறுத்தவரை கனிமொழி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அவர் நிறுத்தி வைக்கப்பட்டு கட்சியின் சார்பிலே ஆதரவு கேட்கப்படுகின்ற பொழுது
கட்சி என்கின்ற அடிப்படையில் தான் ஆதரித்திருக்கிறோம். எனவே வேட்பாளரை அடிப்படையாக கொண்டு இந்த ஆதரவு இல்லை. காங்கிரஸ் கட்சியும் திராவிட இல்ல, இது முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. வேட்பாளரை பார்த்து இல்ல கட்சி. நான் கேட்ட கேள்வி உங்களோட மக்கள் இதை எப்படி பார்ப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்வார்கள் நம்புகிறீர்கள்? ஏற்றுக்கொள்வார்கள், அதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இது உங்களுடைய கருத்து? மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இவரே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இது இயற்கையான கூட்டணி. அதனால இந்த ஊழல் சமாச்சாரத்தை மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க. அது எப்படி ஊழல் செய்த திமுகவை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதான்னு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பெருத்த ஊழல் பண்ற கட்சி இன்னொரு ஊழல் செய்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது இயற்கையான கூட்டணி. அவங்களே சொன்ன மாதிரி அது பாதிப்பு வராது. ஆனா கேள்வி என்ன வரும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் எதனால கூட்டணி விட்டு விலக்கி கொண்டது என்பதற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு காரணம் இலங்கை பிரச்சனை தான். அந்த இலங்கையில பிரச்சனைகள் எதுவுமே தீராத நிலையில், இன்னும் மோசமாக போயிருக்கிற நிலையில், அவர்களே கொண்டு வந்த 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தாமலே அந்த திருத்தத்தை நீர்த்து போக செய்கின்ற முயற்சி செய்கிற நிலையில், ஆக எதற்காக வெளியே வந்தார்களோ அதுல எந்த விதமான மீண்டும் அவர்கள் போகிறது ஏன் என்கிற கேள்விதான் வரமே ஒழிய, மற்றபடி காங்கிரஸ் திமுக அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே இது இயற்கையான கூட்டணி. ஓகே, உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு தோழர்? இதுல பொதுவாக தம் இந்திய மக்களுடைய பலவீனத்தை தான் பல கட்சிகள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவர்கள் வேட்பாளர்கள் யார், அவர்களது பொது வாழ்க்கையின் பணி என்ன, முன்பு எந்த அளவிற்கு அவர்கள் நற்பணியாற்றி நற்பெயர் பெற்றிருக்கிறார்கள், சென்றால் மேலும் வாக்களித்தவர்களுக்கும் அவப்பெயர் வராமல் நற்பணி ஆற்றுவார்கள், இரண்டையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அந்த பக்குவத்தை நம்முடைய மக்கள் பெறவில்லை. அன்று தேர்தல் வாக்களிக்க போகிற போது, இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் வாக்களிப்பதல்ல, ஆனாலும் அவர்கள் பார்வையாளர்களாக இருந்தாலும் என்ற முறையில் அவர்கள் மனதில் நினைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் இந்தியாவிலே ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது. லஞ்ச ஊழலை நாம் எதிர்க்கிற பொழுது எல்லோரும் எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். கடைசியிலே அவர்கள் வாதாடி முடிக்கிற பொழுது யார்தான் வாங்கவில்லை, இறுதியாக அப்படி. எனவே யார்தான் வாங்கவில்லை. அதாவது நாம் எல்லாவற்றையுமே சகித்துக் கொள்ளுவது, ஏற்றுக்கொள்ளுவது என்ற ஒரு கவலை தரத்தக்க மனநிலை நீடிக்கிறது. இது மாறி நம் கண் முன்னால் ஒரு தவறு நடந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற அந்த பொறுப்புணர்வு மக்கள் மத்தியில் வளரவில்லை. பரவலா மக்கள் கிட்ட இருந்த கருத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பேசினாங்க. ஒரு புறம் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த சூழல்ல நோக்கங்கள் பலவற்றை ஆய்வு செய்கிறார்கள். அது உளவியல் நோக்கங்கள் என்று வைத்து பார்த்தால், ஒருவேளை தன் மகளை அன்றி வேறொரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் இத்தனை முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருந்திருப்பாரா என்பதே கேள்வி. அதே போல அந்த அமைச்சரவையிலிருந்து முன்னாலேயே 2 அமைச்சர்கள் விலகிவிட்டார் அலைக்கற்றை ஊழல் காரணமாக. ஆனால் வேறு ஒரு வேட்பாளரை வைத்திருந்தால் கூட திமுக தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு வேட்பாளர் நிச்சயமாக இவ்வளவு அக்கறை காட்டி இருக்க மாட்டார்கள். எனவே இது ஒரு குடும்ப அரசியலுக்காக, அவர்கள் கொண்டுள்ள உறவுக்காக ஒரு கழகம், ஒரு அரசியல் பயன்படுத்தப்படுகிறது. என்னுடைய கருத்து முடிச்சுக்கலாம். சொல்லுங்க. என்னுடைய கருத்து இதுல சிறிது மாறுபடுகிறது. நாம் என்னமோ காங்கிரஸ் ரொம்ப யோகிய மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரொம்ப தாழ்ந்து போன மாதிரியும், நான் இந்த கனிமொழி அவர்களை பற்றியோ அல்லது வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் வேட்பாளர் நான் பேச விரும்பவில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட தன் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தி வைத்து விட்டால் அந்த வேட்பாளர் எந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கும். இதுல தன்னுடைய சொந்த மகள் என்கின்ற காரணத்தினால பாச உணர்வோடு செயல்பட்டிருக்கலாமே ஒழிய, ஒரு கால் வேறொரு வேட்பாளரையே திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தியிருந்தாலும் அரசியல் கட்சி என்கின்ற சொல்லுகின்றன, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட அந்த வேட்பாளர் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமே என்கின்ற எண்ணத்தோடு தான் தேர்தலில் எப்போதுமே தீவிரமாக பணி ஆற்றியிருப்பார்கள். அதனால நான் அந்த விஷயத்தை அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்ப கூட நம்ம திருநாவுக்கரசு அவர்கள் இல்ல திருமணத்தில் பகிரங்கமாகத்தான் அழைப்பு விடுத்தார்கள் கூட்டணி. காங்கிரஸ் கட்சி எதனால காங்கிரசுக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஒரு புறத்தில் பத்திரிகையில் வந்த செய்தியின்படி விஜயகாந்த் அவர்கள்
வேட்பாளர் நிறுத்துவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரோடு பேசிவிட்டார் என்றும் அவர்கள் சம்மதம் தெரிவித்த பிறகுதான் நிறுத்திவிட்டார் என்றெல்லாம் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது வாய்ப்பு இருக்கிறது. விரும்பி இருந்தால் அவர்கள் தேர்தல் கூட்டணியில நமக்கு வாக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்கின்ற அது கரை படாமல் தேமுதிகவோடு கூட்டணி வைத்திருந்து செய்யலாம் என்று முயற்சி செய்திருக்கிறார். அப்படித்தான் நோக்கர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் திமுகவோடு போனதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைய மத்திய அரசாங்கம் பலவீனமான அரசாங்கம், தொங்கு அரசாங்கம். அதனால இன்னும் சில மசோதாக்கள்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. ஏறத்தாழ இன்னொரு 9 மாதத்திற்கு மேல ஆட்சி நடத்த வேண்டியிருக்கிறது. அதனால அதிகமான எம்பிக்கள் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு தனக்கு வந்தால் நல்லதே ஒழிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத விஜயகாந்த் கட்சியோடு ஒரு சோதனை களத்தில் இறங்க, இதுதான் யாருமே அரசியல்ல புத்திசாலித்தனமா முடிவெடுத்து அப்படித்தான் எடுத்திருப்பார்கள். அந்த முடிவு தன்னை தற்காப்புக்காகத்தான் காங்கிரஸ் தான் செய்திருக்கிறது. அதனால இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்திரம் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. காங்கிரஸ் ரொம்ப நல்லது போலவும் திமுக மாத்திரம் தான் பணிந்து விட்டது போலவும் பேசுவது சரியில்லை. 2 பேருமே தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பணிந்து வந்துதான். அதுதான் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னாங்க, இயற்கையான கூட்டணி, மியூச்சுவல் பெனிஃபிட். இது தனக்கு ஒருவருக்கொருவர் சார்ந்து தனக்கு சாதகம் வந்திருக்கிற காரணத்தால செய்த முயற்சி இது. இல்ல ஐயாவே அவரே சொல்லிட்டாரு, அரசியல்ல வந்து எது ஆதாயம் பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அந்த வகையில காங்கிரஸ் வந்து திமுகவை ஆதரிப்பது என்பது மக்கள் கிட்ட நம்ம சொல்லும் போது வேறையா மாறிடும். என்ன மாறிடும்? ஒண்ணும் மாறாது. ஆதாயத்தை ஒட்டிய முடிவா இருந்தாலும் எப்படி ஆதாயத்தை ஒட்டிய முடிவுன்னு சொல்வீங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. இல்ல அவரு அரசியல் அவர் என்ன சொன்னாருன்னா, அரசியல்ல வந்து எந்த முடிவு எடுத்தா லாபகரமா இருக்குன்றத பார்த்து தான் முடிவு எடுப்போம், அது சரியான முடிவுன்னு அவர் சொன்னார். இலாகணேசன் ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியேறும் போது சொன்ன வார்த்தைகள்ல இருந்து எந்த விதத்திலயும் ஒரு மாற்றங்கள் வந்து விடல. ஏன்னா இலங்கை தமிழர் நிலைப்பாட்டிலேயோ அல்லது தமிழக மீனவர்களோட நிலைப்பாட்டிலேயோ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அப்படியே நீடிக்கின்றது. அந்த சூழல்ல இந்த கூட்டணி ஏற்பட்ட போதுக்கான காரணம் இது. அப்ப கூட்டணி வெளியேறினதா இல்ல தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு நிலைதானா? இல்ல இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. குற்றச்சாட்டு சொன்னவர்கள் பொறுப்பு இருக்கு. இல்ல குற்றச்சாட்டை சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவரை பொறுத்தவரை, டாக்டர் கலைஞரை பொறுத்தவரை அவர் வெளியேறுவதற்கான காரணத்தை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட திரு அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். காங்கிரசும் திமுகவும் இதற்கு சம அளவிலே பதிலளிக்க வேண்டியவர்கள் என்கின்ற கருத்து. கரெக்ட் சார், நான் என்ன சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காரு. குற்றச்சாட்டுகளை சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆதரவு விலக்கி கொண்டிருக்கிறார்கள். விலக்கி கொண்ட அவர்கள் தான் இன்றைக்கு தங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டதன் அடிப்படையிலே தான் நீங்கள் ஆதரவு வழங்கி நாங்கள் ஆதரவு வழங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் வேற எந்த விதத்திலும் இந்த கூட்டணி தொடராது. ஆனால் நீங்கள் கூட்டணி தொடர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை கூட எதிர்பார்ப்புன்றது வந்து டிஆர் பால் வந்து டெல்லியில போய் சோனியா காந்தியை பார்த்திருக்காரு. மத்திய அமைச்சர் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல, இந்த கூட்டணி நீடிக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த கூட்டணி அரசியல்ல எல்லா கட்சி, இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லா கட்சியும் சேர்க்க மாட்டோம், நாங்க தனித்து போட்டிடுவோம் போட்டிட்டாங்க. ஆனாலும் கூட ஐயா தாப்பா வந்து தொடர்ந்து அந்த கூட்டணி நீடிக்கணும்ன்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்து அதுல வெற்றி பெற்றிருக்காரு. அது மாதிரி அரசியலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டும் என்ற நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தேமுதிகவும் காங்கிரஸ் கூட்டணியில் வர வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறது. ஓகே, உங்களுடைய எண்ணப்பாட்டையே எதிர்பார்ப்பையும் கூட இப்ப முன் வச்சிருக்கீங்க நம்மளோட இதுல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது அவர் கடைசியிலே எதிர்பார்ப்பது என்பது நடக்காது என்று யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமாக அடுத்து ஆட்சி அமைப்பதற்கு தமிழகத்திலிருந்தும் தங்களுக்கு பிரதிநிதிகள் வேண்டும் என அவர்கள் எதிர்பார்ப்பார். அவர்கள் நாடாண்ட கட்சி, இவரும் நாடாளுகிற இடத்திலே இருந்து பங்கு பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி அமைப்பு என்பது தமிழகத்தில் பரவலாக இருக்கிறது. மக்கள் ஆதரவு என்பதுதான் இப்பொழுது மாறியிருக்கிறது. நடுநிலையாளர்கள், மக்கள், தமிழ் ஆர்வலர்கள் இந்த இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகள் சம்பந்தமாக கோபமடைந்தவர்கள், இவர்களுடைய ஆதரவை அதை இழந்திருக்கிறதே ஒழிய அந்த கட்சியை பின்பற்றும் தோழர்கள், தொண்டர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கும் உயிர் கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கிறார். இல்ல, மக்கள் இந்த விஷயங்கள்லாம் மறந்திருப்பாங்கன்ற ஒரு நினைப்போடவே இந்த மாதிரி இல்லை, அது மறக்க விடாமல் ராஜபக்சே திரும்ப திரும்ப அந்த மேலும் மேலும் அந்த தொல்லைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அங்குள்ள மக்களுக்கு எந்த சிக்கலும் தீரவில்லை. அவர்கள் வீடுகள் பறிக்கப்பட்டு விட்டன,
பயிரிட்டு வந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு விட்டன. ராணுவ முகாம் 2009 படை யுத்தமே முடிந்துவிட்டது, பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்று கூறிய பிறகும் சித்திரவதை முகாம்கள் ஒரு 11 முகாம்களை வைத்து 4.5 லட்சம் பேர் அடைத்திருந்தார். பிறகு நாளடைவில் எண்ணிக்கொண்டே வருகிற பொழுது அவர்கள் புதிதாக கணக்கு சொல்கிறார்கள். என்ன ஆயிற்று? இருக்கிறார்களா, காணாமல் போனார்களா, கொல்லப்பட்டார்களா? அதை உலகமே கூடி விசாரிக்க வேண்டும் என்று வருகிற பொழுதும் அந்த தீர்மானமும் நீத்து போக வைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த மாநிலத்திற்கு அதிகாரங்கள் வழங்குவது என்பதை சொல்லி 13வது திருத்தம், அதாவது ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து போடப்பட்ட ஒப்பந்தம், வடக்கு கிழக்கை ஒன்றாக திரும்ப சொன்னார். முதலில் மாநிலத்தையே அமைக்க காணும், பிறகு அதிகாரம் என்பது அப்புறம். அந்த அதிகாரத்திலும் காவல்துறை அந்த மாநிலத்திற்கு இருக்காது. அதாவது அதிகாரமற்ற ஒரு மாநிலம் ஒரு வரைபடத்தில் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டால் இருங்கள், இல்லை என்றால் போய் தொலையுங்கள் என்பதை நாம் தொடர்ந்து விவாதிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதத்தினை நாம் தொடர்வோம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தல் பற்றிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுடைய கருத்தினை நாம் தொடர்வோம். தொடர் நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டு இருந்தீங்க, குறிப்பா இந்த இலங்கை தமிழர்கள் விவகாரத்திலேயே, அதே மாதிரி தமிழக மீனவர்கள் பிரச்சனை, அது மட்டும்தான் பார்க்கப்படுமா அல்லது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் அது அவ்வளவு பெரிய ஒரு மெகா ஊழல் என்று பேசப்பட்டு அந்த அளவிற்கான ஒரு இதுவாகி அதுல குறிப்பிட்டு அதிலேயே குற்றம் சாட்டப்பட்டவரே வேட்பாளராக அந்த கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டு இருக்கும் போது இதற்கு கிடைக்கக்கூடிய அதே இரு கட்சிகளும் திரும்பவும் அதுல கூட்டணி அமைக்கும் போது இது இந்த ஊழல் ஒரு பார்வையாகவே பார்க்கப்படவில்லையா அவர்களுடைய இரு தரப்பிலுமே? அது அல்லது அது நடக்கவே இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே தான் இது இருக்கின்றதா? இது பற்றி உங்களுடைய கருத்து? இதுல தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, இந்திய மக்கள் அனைவரையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, விலைவாசி உயர்கிற போது அல்லது ஊழல் நடக்கிற போது அந்த நேரத்தில் இது அநியாயம், தவறு என்று கண்டிப்பார். அதனால் நிரந்தரமாக அதை ஒழிப்பதற்கு என்ன வழி, இதை தடுக்கக்கூடியவர்கள் யார் என்ற அந்த இறுதி முடிவுக்காக ஆய்வு செய்ய மாட்டார்கள். ஆனால் இலங்கை தமிழர்கள் சிக்கல் என்பது ஒரு மனித துயரம். தன் ரத்தம் தானாடவில்லை என்றாலும் தன் சதையாடுகிறது என்பார்களே, அதுபோல தமிழ் வேறு எந்த மாநிலத்திலும் அதனுடைய பிரதிபலிப்பு இல்லை. தேசியம் பேசுகிறோமே ஒழிய எவ்வளவு பயங்கர படுகொலைகள் நடந்திருந்த பொழுதும் எந்த மாநிலத்திலும் அதற்கு எதிரொலி இல்லை. தொடர் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்தவரையிலும் நீங்க சொல்ல வரும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயற்குழு, அதாவது மத்திய செயற்குழுல ஹைதராபாத்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தவிர தேசிய அளவுல எல்லா கட்சிகளுமே ஒரே நிலைப்பாடுல தானே இருக்கீங்க? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய மாநாட்டிலே நாங்கள் போட்ட தீர்மானத்தை போலவே நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே நானும் அவருமே சேர்ந்து இவர்களுக்கு மனு கொடுப்பதற்கு அத்தனை தூதுவராலைகளுக்கும் போய் வந்தோம். ஆனால் அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் சொல்கிறேன், ஊழல் என்பதிலே அவர்களுக்கு அது ஒரு அருவருப்பு, வெறுப்பு இருக்கலாம். இலங்கை தமிழ் மக்கள் கொல்லப்பட்டது என்பதை பற்றி தொடர்ந்து வந்த செய்திகள், அடுத்தடுத்து வந்த செய்திகள், அந்த துயரத்திற்கு இன்னும் ஒரு முடிவு வரவில்லையே என்ற கவலை. இப்பொழுதும் அவர்கள் நாடற்றவர்களாகவும் வீடற்றவர்களாகவும் பெயரே முகவரியே இல்லாத மக்களாகவும் இங்கேயும் இருக்கிறார்கள், அங்கேயும் இருக்கிறார், பிறந்த நாட்டிலும் இருக்கிறார். இதற்கு ஆதரவான ஒரு குரலை இதுவரையில் டெல்லியிலிருந்து கேட்கவில்லை. டெல்லியில் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியில் இருப்பவர்களை பேச வைத்திருக்க வேண்டும். இவர்களே பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தமிழகத்திலிருந்து எழுப்புகிற குரல் மத்திய அமைச்சர், தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், வெலிங்டன்ல இருந்து அந்த ராணுவ பயிற்சி கழகத்திலிருந்து வெளியேற்ற அது நம்ம அவர்களை வெளியேற்றினால் சீனாவை சேர்ந்தவர்கள் சீனா அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்க முயற்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப அதே போல ஏறத்தாழ ராஜபக்சேக்கு வாதாடுகிற வக்கீல்களாக இருக்கிறார்களே என்று இந்த அவதிப்படுகிற மக்களுக்கு நீங்கள் என்ன மாற்று திட்டத்தை சொன்னீர்கள்? சரி, இந்திய குடிமகனான மீனவன் அங்கே செல்கிற பொழுது உலகம் முழுமையிலும் மக்கள் மீன்பிடிக்கிறார்கள். பல இடங்களில் எல்லை மீறப்படுகிற பொழுது அனைவரும் எல்லா நாடுகளாலும் கைது செய்யப்படுகிறது. நேற்று கூட ஈரான் நாட்டால் கைது செய்யப்பட்ட செய்தி பத்திரிகைகளில் வந்திருக்கிறது.
இது உலகம் முழுவதும் நடக்கிறது. ஆனால் எங்கும் சுட்டுக் கொன்றார்கள் என்ற செய்தி வருவதில்லை. இங்கே ஒரு நாள் சுட்டு இருந்தால் ஏதோ தவறி சுட்டு, இத்தாலிக்காரன் சுட்டானே அது போல 10 வருடங்களாக தொடர்ந்து நில் சொல்ல வேண்டாமா? ஒரு குரல் இதுவரை கேட்கவில்லையே. அந்த மாதிரி ஒரு குரலை எழுப்ப வைக்க முடியவில்லை. நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் அமெரிக்க குடிமக்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் வருகிறார்கள். யாராவது ஒரு குடிமகனுக்கு அவனுடைய உரிமைக்கோ அல்லது அவனுடைய கௌரவத்துக்கோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அன்று மாலை ஒபாமாவிடமிருந்து தொலைபேசி வரும். இங்குள்ள அமைச்சர் உட்கார்ந்து பேச மாட்டார், நின்று நடுங்கி கொண்டு பேசுவார். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். நம்முடைய பிரதமரும் பேசியிருக்காரு. சீக்கியர்களுக்காக பிரான்ஸ்ல இருக்கக்கூடியவங்களை கேள்வி கேட்டிருக்காங்க. அவர்களுடைய டர்பன் அறியும் உரிமை ரத்து செய்யப்பட்ட போது அவர்களுக்கு குறுக்க சொல்லி நம்ம பிரதமர் பேசியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல பேசுறது நீங்கள் மிக நன்றாக சொன்னீர்கள். எனவே அவர் இந்திய பிரதமராக அல்ல, ஒரு குடும்ப அல்லது ஒரு இனத்தினுடைய பிரதிநிதியாக மட்டும்தான் அவருடைய செயல்கள் இருக்கின்றன, சிந்தனை இருக்கின்றன, நாட்டுக்காக இல்லை. அந்த பெருமையும் கூட நீங்க அனாவசியமா மன்மோகன் சிங் கொடுக்க கூடாது. டெல்லியில ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், 10,000கணக்கில் சீக்கிய சமுதாயங்கள்லாம் பாதிக்கப்பட்ட போது தானாடாவிட்டாலும் சதையாடணும் தமிழ பழமொழி இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே ஆடல, பொம்மாரி உட்கார்ந்திருந்தால் உணர்ச்சியற்ற மரத்து போன ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். இவங்க சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கின்றேன். உதாரணமே இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு 3 பேர் பயங்கரவாதிகள் கடத்தி சென்று சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்ன உடனே 24 மணி நேரத்திற்குள் மேற்காவிட்டால்னு எச்சரிக்கை கொடுத்தது மாத்திரமல்ல, 24 மணி நேரம் முடிஞ்ச உடனே நேர விமான தாக்குதல் தொலைபேசி ஐயோமான அலறிட்டு விடுதலை பண்ண. ஆண்மையுள்ள நாடு, ஆண்மையுள்ள அரசாங்கம் இருக்குமானால் தன் நாட்டு ஒரு பிரஜைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட ஆர்த்தெழும். ஆனா இந்த நாட்டுல விலைவாசி ரொம்ப குறைந்து போயிருக்கிற ஏதாவது ஒன்று இருக்குமானால் மனித உயிர் தான். இந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேசியத்துல, அதாவது மத்திய அளவுல ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏற்று இருந்தாலும் காங்கிரசினுடைய பொறுப்புல இருந்து அதனுடைய தலைமையில பிரதமர் அமர்ந்து இருக்கும் போது அந்த பிரதமர் வந்து ஒரு ஆளுமை திறனோட மற்ற நாடுகளோட ஒரு கட்டுப்பாட்டான கேள்வி இந்த பகுதியில நம்மளால வைக்க முடியல. இதுல நம்ம தெற்காசிய பிராந்தியத்தில் நம்ம ஒரு முக்கிய அதாவது முக்கிய நாடா நம்ம பார்க்கப்படணும்ன்ற கேள்வியை பற்றி கேட்கிறாங்க. முதல்ல வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய இலா கணேசன் சொன்ன காரணத்தை நான் வன்மையாக மறுக்கிறேன். என்று சொன்னால், சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்ட காலகட்டத்திலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அரசியலிலே இல்லை, அவர் ரிசர்வ் வங்கியிலே இருந்திருப்பார். ஆக சீக்கியர்கள் தன்னுடைய மாமியார் அன்னை இந்திரா காந்தியை படுகொலை செய்தார்கள் என்று நடந்த சம்பவத்திற்கு பின்னாலும் கூட அன்னை சோனியா காந்தி அவர்கள் அந்த சீக்கியர் சமுதாயத்தை சார்ந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை இந்த தேசத்தினுடைய பிரதமராக்கி, சீக்கியர்களுக்கு விரோதமான எண்ண ஓட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை, தனக்கு இல்லை என்பதை அன்னை சோனியா காந்தி நாளைக்கு தமிழர்களும் ஒருவர் பிரதமராக்கப்படுவார். வாய்ப்பு வந்தா கண்டிப்பா வாய்ப்பு பிரதமராக்கப்படுவாங்க. அதுல ஒன்னும் ஆட்சேபனே இல்லை. மாத்தி யோசிங்க. தன்னுடைய சமுதாயம் படுகொலை செய்யப்பட்ட போதும் கூட தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொண்டாலும் மன்மோகன் சிங் அதெல்லாம் இல்லைங்க. அதாவது அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து எப்படி ஏத்துப்பாரு? அது இல்ல. ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கு விரோதமான நடவடிக்கைகள் எந்த நாடு ஈடுபட்டாலும் இந்தியாவுடைய பிரதமர் ஒரு அழுத்தமான கேள்விகள் நம்முடைய தூதரக உறவுகள்ல இருந்தோ எந்த பகுதியில இருந்தோ கேட்கப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எதுவும் வரல. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஏன்னா தமிழக மீனவர்களை பொறுத்தவரையில் ஒரு 100 கணக்கில் 500க்கும் அதிகமான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏ கே ஆண்டனி இலங்கை அரசாங்கத்தோடு அவரே சொன்னாங்க. சில தினங்களுக்கு முன் ராணுவ அமைச்சர் வந்து தமிழகத்துல ஒரு பகுதியில ஒரு கூட்டத்துல கலந்துக்கும் போது அவரே குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு பயிற்சி இந்தியா தமிழகத்தில் இனிமேல் அளிக்கப்படாது. ஆனால் சொல்லி முடித்த பிறகு ஆண்டனி சொன்னது தப்பு. முதல்ல ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய மன்னிக்கணும் சார், நான் குறுக்கிட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன அர்த்தம்? இந்த வாக்கியத்தை நான் சொல்ல வரேன்னா, மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கை பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையாக நினைக்கவே இல்லை. தமிழனோ அல்லது மற்ற ஒரு மீனவர்களோ பாதிக்கப்பட்டால், இந்தியன் பாதிக்கப்பட்டால் என்கின்ற உணர்வு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு இல்லவே இல்லை. எங்க ஒரு பச்சை குழந்தைக்கு முதற்கொண்டு வரலாறு தெரிந்த எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, இலங்கை என்கின்ற நாட்டுக்கு அண்டை நாடுகளே கிடையாது, ஒரே நாடு நாம தான். இன்னும் அந்த அளவுக்கு நம்ம நாட்டை தாக்குற அளவுக்கு துணிச்சல் தொந்தரவோடு தான் நிக்குது. இப்ப அப்போ இலங்கை இப்போ பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் கொடுக்குமானால்
அந்த ஆயுதங்கள் பாரத நாட்டுக்கு எதிராக தான் பயன்படும். இப்ப கொஞ்ச காலமா பிரச்சனை வந்தனால ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிருக்கலாம். நிச்சயமா அதே மாதிரி இவ்வளவு தெரிந்த பிறகு கூட, அடிப்படையான இந்த விஷயம் தெரிந்தும் கூட, தொடர்ந்து இலங்கைக்கு ஆயுதங்களை தந்து, நிதியை தந்து, அந்த ராணுவ வீரர்களுக்கு பயிற்சியும் தந்து கொண்டிருந்தால் யாரை எதிர்ப்பதற்காக, யாரோடு போரிடுப்பதற்காக? அது சரி, அந்த ஒரு பெரும் படுகொலை நடந்து யுத்தம் நடந்து முடிந்த பிறகாவது நிலையில மனமா மயற்பட்டதா இருந்தால், அதன் பிறகு அவனுக்கா புத்தி வந்து நிறுத்த வேண்டாம்? அவங்க நாங்க நீலகிரியில் நாங்க பயிற்சி கொடுக்கிறோம் முந்தானயத்துவேல் கொடுத்துட்டு என்ன அர்த்தம்? தமிழுடைய மாலை அவங்க இந்தியாவிலேயே பயிற்சியை கொடுக்க வேண்டாம்ன்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இல்லைங்க, தமிழது மனமுழவு புரிஞ்சுக்கலங்கிறது ஒண்ணு, அதுவே தப்பு. அதுக்கு நேர்மாறா நாங்க இனிமே தமிழ்நாட்டுல வேணா நான் கொடுக்கலன்னா ஏதோ இது தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு ஒதுக்குற மாதிரி ஆறுது. அதனால இந்த ஆண்டனி பேசக்கூடாது, அப்படி பேசினது தப்பு. அன்றைக்கே நான் அதை கண்டிச்சேன். ஆனால் இன்றைக்கு கொழும்புல சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இது சம்பந்தப்பட்டது ராஜ்யசபா தேர்தலுக்குன்னு இந்த நிலையில எந்த மாற்றமும் இல்லாத காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கிறது. அந்த நிலையில எந்த ஒரு கருத்துக்காக விலகி வந்தார்களோ அவர்கள் இப்போது இந்த ஒரு வெற்றிக்காக மறுபடியும் சேர்ந்து விட்டார்களே என்கின்ற குற்றச்சாட்டு, களங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மொத்தத்திலே ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம் என்பது மட்டுமே இந்த கூட்டணிக்கான காரணமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நேரங்களிலும் அரசியல்ல சந்தர்ப்பவாதம் ரொம்ப சாதாரணமா எல்லா கட்சிகளும், ஆனாலும் இது ரொம்ப இன்றைக்கு அந்த சந்தர்ப்பவாதம் கூட ஒரு பார்வையா இல்லாம டைரக்டாவே எக்ஸ்போஸ் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு அளவுல கூட்டணி அமைக்கப்படுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பவாதம்ன்றது எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டணி அமைப்பதில் சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யாருக்கும் சந்தர்ப்பவாத அரசியல் இல்லாமல் இல்லை. கடந்த உள்ளாட்சி தேர்தல் நான் ஏற்கனவே சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தோழமை கட்சிகளையும் விலக்கிவிட்டு தனித்து போட்டியிட்டார்கள். அதற்கு பின்னால் இந்த நாடாளுமன்ற மேலவைத் தேர்தலில் கூட அதிமுகவின் சார்பிலே 5 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்தே தேர்தல் களத்தை சந்திக்கும் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் தா பாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதாக இருந்தால் அதிமுக ஆதரிக்க தயாராக இருக்கிறது என்று பத்திரிகைகளில் எழுதப்பட்டது. ஆனால் தோழர் தா பாண்டியன் அவர்கள் தெளிவாக சொன்னார், நான் அப்படிப்பட்ட ஆசையோடு நான் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் நல்லது என்று நான் நினைத்தேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் டெல்லியிலே போய் அவர்கள் தலைவர்கள் டெல்லியிலே போய் சந்தித்தார்கள். சந்திப்பதற்கு முன்னாலே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அதிமுக தன்னுடைய ஒரு வேட்பாளரை திரும்ப பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த இடத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறது. ஆக அரசியல் சந்தர்ப்பவாதம் என்பது எல்லா அரசியல்களுக்கும் அந்த கூட்டணி நிலைப்பாடு என்பது அவங்களே சொன்னாங்க, கூட்டணி தொடர்ந்து எடுத்துட்டு போகணும்ன்றதுக்காக. ஆமா, அதேதான் எங்களுக்கும் தொடர்ந்து தமிழகத்திலே இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதை தொடர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். உங்களுடைய ஆமா, ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் 9 ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணி நீடித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பமும் கூட. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டாம், அப்பொழுதுதான் நாங்கள் மக்கள் மத்தியில் போய் ஊழல் கூட்டணி என்று ஒட்டுமொத்தமாக எடியூரப்பா செய்யல, கர்நாடகால ஊழல் எல்லா கட்சியும் தான் செய்யறாங்க, செய்யலாம் சொல்லாது. ஊழல் தமிழ்நாட்டு மக்களே மாறி மாறி திராவிட இயக்கத்தை எதுக்கு ஓட்டு போடுறான், ஊழல் செய்யறாங்கன்னு போடுறாங்க. நீங்க அவசரப்பட்டு இல்ல மக்கள் பார்த்து கொண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்க, எல்லா கட்சியுமே சந்தர்ப்பவாதம். சரி, காங்கிரஸ் பத்தி ஒத்துட்டாங்க, எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் மக்கள் எப்படி தப்பா எடுப்பாங்க? விதிவிலக்கா தான் ஊழல் பண்ணலாம், அவனை வெளில அனுப்பலாமே ஒழிய இடையூறுப்பாலாம் விதிவிலக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அன்றாட ஊழல் குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இல்ல சார், நீங்க காலகட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற நீடிக்க வேண்டும், கண்டிப்பா நீடிக்கிறது சார். அதுல ஒண்ணும் அப்ப நீடிப்பதுதான் எங்களுக்கும் நல்லது. நீங்க அதிமுக ஊழல்ன்றது மக்களுக்கு தெரியும். ஒரு தேசிய கட்சியின் பிரதிநிதி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வேண்டும் என்பதை ஆழமா விரும்புறாரு. அது உருவாகுவதுதான் நல்லது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தெளிவாக தெரியும், கடந்த 9 ஆண்டுகளாக மக்களுக்கு எதிராக நாட்டின் முன்னேற்றத்தை வரவிடாமல் அதற்கு அவக்கேடு உலகமே பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு தொடர் தவறுகளை செய்ததில் எல்லாம் இவர்கள் 2 பேருக்கும் பொறுப்புண்டு, பங்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேபினெட் மந்திரிகளை 3 பேர் இருந்தார்கள், இணை மந்திரிகள் 4 பேர். எனவே இந்த 9 ஆண்டுகளில் செய்யப்பட்ட தவறுகள் அத்தனையிலும்
இலங்கை தமிழர் பிரச்சனை என்று சொல்கிறோமே, அது அந்த 1 மணி நேரம் அந்த முள்ளிவாய்க்காலில் போட்ட குண்டு மட்டுமா? 20 ஆண்டுகளாக தொடரக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை. இந்த 20 ஆண்டுகளிலும் மத்திய அரசினுடைய பட்ஜெட்டிலும் வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு என்று பணம் ஒதுக்கப்படுகிறது. தமிழக அரசிலும் பணம் ஒதுக்கப்படுகிறது. இப்பொழுது அவர்களுக்கான முகாம்கள் கூட மக்கள் நல திட்டங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். குறிப்பிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மாநிலங்களவை தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்றது வெறும் எந்த விதமான ஒரு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல் எதுவும் மாறிடல, இருந்தாலும் இந்த கூட்டணி தொடரும். இது இல்லாம இப்ப உங்க கூட்டணி தரப்புல இருந்து ஏற்கனவே இருந்த அஇஅதிமுக தரப்பு கூட்டணியில இருந்து சில பேர் அந்த கூட்டணிக்குள்ள மாறி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டு வைக்கப்பட்ட உறவு என்பது அரசியல் கூட்டணி அல்ல, தொகுதி உடன்பாடு. அவர்களுக்கும் தெளிவாக தெரியும், எங்களுக்கும் தெளிவாக தெரியும். இப்பொழுது அது உருவாகும் போதெல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாவது என்று சொன்னால், இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தெளிவு. ஒப்புக்கொள்கிறோமா இல்லையா, மாறுபடுகிறோமா என்பது வேறு. வேறு கொள்கைகள் தனித்தனியாக நிற்க. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாறுபடுத்தி சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட இயக்கம், அதனுடைய பிரிவுகள் பிளவுகள். இந்த முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி வைப்பது என்பது அவர்களுக்கு எது எவ்வளவுக்கு லாபம் என்றும் பார்ப்பார்கள். அவர்களை எதிர்த்து முறியடிக்க அமைகிற அணி எது, அதனுடைய வலிமை என்ன, அப்படியானால் துணை வேண்டும் என்ற முடிவுக்கும் வருவார்கள். இல்ல ஒரு விதத்துல பார்த்தா இன்றைக்கு திமுகவோட இந்த இன்றைக்கு ராஜ்யசபா தேர்தல் அவர்களுக்கான மாநிலங்களவை தேர்தலோட வெற்றி ஓரளவுக்கு உறுதியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு அஇஅதிமுகவோட பங்கு பெருமளவிற்கு இருப்பதாக, அதாவது அமைதியாகவே அவங்க ஒரு ஸ்பெக்டேட்டரா இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஒரு பார்வையாளராக. வேணுமென்றால் தேமுதிகவை கூட ஒரு, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கூட்டணியில இருந்திருக்காங்க, ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம்ன்ற ஒரு கருத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரியான சூழல் கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் பார்த்தால் நிச்சயமா 2 பேருக்குமான தேமுதிகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் இடையில் தான் சண்டை. ஒழிய காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு எதுவும் ஒரு நாளும் சட்டசபைக்கு உள்ளும் சரி வெளியிலும் சரி தகராறே இல்லை. ஆக அந்த அது பற்றியான ஒரு மாற்று கருத்துக்கே இடமில்லை அந்த இடத்தை பொறுத்தவரையில். தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்களும் மோதுகிறார்கள், இவர்களும் மோதுகிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கான காரணங்களை நாம் சொல்ல முடியாது. உங்களுடைய தரப்புல இந்த கூட்டணி இப்படியே தமிழகத்திற்கு எடுத்துட்டு போகும்போது, இப்ப இதுல தேமுதிக மட்டும் வேற ஒரு நிலைப்பாடுல, அதாவது ஒரு இதுவாகும் போது அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு விவாதம், பொது விவாதம் என்கின்ற காரணத்தினால நீங்க கேட்கிற காரணத்தால் என் கருத்தை நான் முன்வைக்கிறேன். இல்லாவிட்டால் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உபதேசம் செய்வது என்பது பொருத்தமற்றது. அவரவர்கள் முடிவு செய்ய வேண்டாம். இருந்தாலும் தேமுதிகவை குறித்து இவர்கள் சமீபத்தில் இப்ப சொன்ன கருத்து சரியானது. இன்றைய தேதியில் அகில இந்திய அதிமுகவோடு அதிகமான ஒரு மோதலில் ஈடுபட்டு ஒரு விரோத மனப்பான்மையோடு இருக்கிற கட்சி தேமுதிக. இது சாதாரணமாக வாசகர்கள் படிப்பவர்கள் அனைவருக்குமே தெரிகிற பொதுமக்கள். அதனால இந்த நிலை மாறுபடும். தேர்தலுக்கு முன்பாக நிலையில மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் தேமுதிக அகில இந்திய அதிமுக அணிக்குள் வரும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே இருக்கின்றன, இல்லை என்றே சொல்ல முடியும். தேமுதிகவை சார்ந்தவர்களுக்கு பகிரங்கமாக நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை, சொன்னாலும் கூட கேட்டதற்காக சொல்கின்றேன். நீங்கள் கட்சி ஆரம்பித்தது எதற்காக ஆரம்பித்தீர்கள்? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு மக்களுக்கு இருக்கிறது, உண்மை அது. அந்த வெறுப்புணர்வு இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த திராவிட இயக்கங்களுக்கு, குறிப்பாக திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக நான் ஒரு கட்சியை தொடங்குகிறேன் என்று சொன்னீர்கள். மக்கள் அதை விரும்பினார்கள். அந்த மாற்று ஒன்று வேண்டும் என்று விரும்பினவர்கள் இருக்கிறார்கள், கணிசமாக இருக்கிறார்கள். என் கணக்கில் 10% இருக்கிறார்கள். இவர் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்துறையில் நடந்த காரணத்தால் ஏற்பட்டிருக்கிற விளம்பரம், அவர் அங்கு ஒரு பொது இடத்துல போய் சேர்ந்த போது மக்கள் கூடுவதும், படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் மத்தியில் இந்த திராவிட இயக்கத்திற்கு மாற்று தேவை என்ற எண்ணமும் தான் முதல்ல ஆரம்பத்தில் இவருக்கு வாக்கு வங்கி அதிகரித்தது. வெற்றி பெறாமல் இருக்கலாம், ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி ஒரு தேர்தலில் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரித்தார் என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அது நிரூபிக்க முடியாத விஷயம். ஆனால் பகிரங்கமாகவே அகில இந்திய அண்ணா திமுகவோடு இவர் கூட்டணி சேர்ந்த பிறகு
இவர் ஆரம்பத்தில் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை தொடங்கினாரோ அதனுடைய நோக்கம் 50% படுத்து விட்டது. இப்ப இந்த தேர்தலில் நம்முடைய ஐயா அவர்கள் நல்ல ஒரு அரசியல் பார்வையாளர், அனுபவஸ்தர், என்னை விட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் ஆரம்பத்தில் சொன்ன கணக்குப்படி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிகவும் சேரும் என்பதாக ஒரு கருத்தை சொன்னார்கள். அது உண்மையிலேயே அப்படி தேமுதிக போகுமானால் 2வது 50% போய் அந்த கட்சி எந்த நோக்கத்திற்காக தொடங்கினதோ அது இல்லாமலே போகும். இது உங்களுடைய ஆலோசனை. நண்பர் சொன்னது போல இது முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பாத கட்சி என்கிற முத்திரை குத்தப்படும். அதனால் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன் என்பது ஒன்று. 2வது, இந்த ராஜ்யசபா தேர்தலில் தனக்கு ஆதரவு தருவதாக வாக்கு சொல்வதாக அந்த கட்சி சார்ந்த சில பேர் தந்த அறிக்கை, அப்படி காங்கிரஸ் உண்மையிலே யாரேனும் சொல்லியிருப்பார்கள், ஆனால் அப்படி ஆதரவெல்லாம் தருவதாக சொல்லிவிட்டு பின்னால காலை வாரி விட்டார்களே என்கின்ற எண்ணமும் கோபமும் வருமானால் காங்கிரஸ் இருக்கிற பக்கமும் போக முடியாது. காங்கிரசும் திமுகவும் அநேகமாக ஒன்றாகத்தான் இருக்கும் என்று அநேகமாக உறுதியாகிவிட்ட நிலையில் திமுக இருக்கிற அணியில் போவாரானால் இவருடைய அந்த தொடக்க காலத்தில் தோற்றத்திற்கான காரணம் என்ன சொன்னார்களோ அது எல்லாமே அடிபட்டு போய்விடும். எனவே இந்த விட்டு மாற்றி யோசித்து வேறு என்ன செய்யலாம் என்று அவர்கள் தேமுதிகவிற்கான ஒரு பெரிய ஆலோசனையை வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனால் உண்மையிலே இப்போ இதுல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேர்தல் புறக்கணிப்புல ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மதிமுக தேர்தல் நேரத்துல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இரு கட்சிகளோட நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த இரு கட்சிகள்? பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக. நீங்க சொல்லுங்க. அவர்கள் இருவரையும் தான் கேட்க வேண்டும். ஒருவர் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார், டாக்டர் பெரிய ஐயாவும் அவருடைய மகனும் 2 பேருமே நாங்கள் தனித்து எங்கள் பலத்தை நிரூபித்து காட்டப் போகிறோம். அது அவர்கள் போட்டிருப்பது மட்டுமல்ல, அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஜாதிய அடிப்படையிலே 2-3 கட்சிகள் இயங்கி அவர் தேர்தலில் அந்த மாதிரி மாறி மாறி வருகிறார்கள். அதே போல தலித்துகளுக்கு எதிரான மற்ற ஜாதியினர் மத்தியிலே சில கோபங்கள், சில குறைகள், விமர்சனங்கள் இருக்கின்றன. அவர்களை எல்லாம் இப்பொழுது திரட்டுவதில், அவர்களது பிரதிநிதியாக நிறுத்துவதில் நின்று பார்ப்போம், அதற்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் என்று. தேமுதிகவை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொன்னாரே, அதே போல அவர்கள் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, 2ம் அல்லாத என்று பகிரங்கமாக சொன்னபோது 2ம் வேண்டாமல் நினைத்தவர்கள் பரவாயில்லை, இதோ ஒரு மாற்று என்று நினைத்துத்தான் அதற்கு ஆதரவு கொடுத்தார். இப்பொழுது வரப்போகிற தேர்தலில் இந்த அணியும் வேண்டாம் அந்த அணியும் வேண்டாம், நான் தனித்து நின்று காட்டுகிறேன் என்று சொல்வாரானால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே 2 அணிகள் வலிமையோடு நின்று இதுவா அதுவா என்று ஆகிவிட்டால் நடுவில் இருப்பவர் நசுங்கித்தான் போவார் என்று அடையாளமே தெரியாது. எனவே ஒன்று அவர் ஏதாவது ஒரு பக்கத்திலே சேர்ந்து தன்னையும் தன்னோடு இருப்பவர்களையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தனித்து போடுவேன் என்று போட்டி போட்டால் தனித்தே இருக்க வேண்டி வரும். அது உங்களுடைய கருத்து. சார், இப்ப குறிப்பா இன்னொரு உங்ககிட்ட முக்கியமானது, காங்கிரஸ் கட்சியும் இப்ப திமுகவும் இந்த இடத்துல இந்த கூட்டணி நீடிக்கணும். நீங்க இந்த இது இப்ப உங்க மேல இருக்கக்கூடிய இந்த, அதாவது திமுக மேல இருக்கக்கூடிய இந்த ஊழல் வழக்குகளோ அல்ல அந்த மத்திய அரசுல அங்கம் வகித்த போது இருக்கக்கூடிய இந்த வழக்குகள், இதோட நிலை என்ன ஆகும்? இது ஒரு நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு அமையுமா? சார், இந்த நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி இல்ல, நீங்க இந்த கூட்டணி நீடிக்கணும்னு சொன்னது இல்ல நீடிக்கணும்னு சொன்னதுக்கான இந்த இதனுடைய அப்படி ஒரு பார்வை பரவலான கருத்து மக்கள் கிட்ட இருக்கும். ஐயா தாப்பா ஐயா சொன்னதை போல ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் உணர்வு பூர்வமான எண்ணங்கள் உண்டு. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை இந்த ஊழலுக்கு எதிரான எண்ண ஓட்டம் தொடர வேண்டும் என்பதிலே மக்கள் மத்தியிலே அந்த அளவுக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது. இந்த 2G ஊழலை பொறுத்தவரை அதனுடைய பலனை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவித்து விட்டோம். ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அன்றைக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் அடிப்படையிலே தான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் வரல. அதாவது நீங்க திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இதன் மூலமா அந்த வழக்குகள் நீர்த்து போகுமா? வழக்கு ஆட்சியினுடைய பொறுப்புல இருக்கும் போது வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீர்த்து போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அதில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த வழக்குக்கும் இந்த தேர்தல் கூட்டணிக்கும் சம்பந்தப்படுத்துவது நிச்சயமாக ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த கூட்டணியின் மூலமாக அந்த வழக்கு நீர்த்து போக வாய்ப்பு இருக்கின்றதா, அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு?
ராஜா அவர்கள் நேரடியாகவே ஜேபிசிக்கு முன்பு வந்து வாக்குமூலம் தர வேண்டும் என்று விரும்பினார். அவர் என்ன சொல்ல விரும்புவார் என்பது மற்றவர்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ ஆட்சியாளருக்கு புரிந்திருக்கிறது. அதனால் அவர்கள் சாக்கோ அவர்களுக்கு தகவல் கொடுத்து வாக்குமூலம் தருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த இடத்துல இல்லனா என்றால் இவர் என்ன சொல்வார் அதற்கான முன்னுதாரணம் இல்லை என்பதுதானே இல்ல என்ன சொல்வார் என்பது புரிந்திருக்கிறது. என்ன சொல்வார் என்றால் இது நான் மாத்திரமல்ல, சிதம்பரம் அவர்களுக்கு தெரியும். சிதம்பரத்திற்கு மாத்திரமல்ல, முதலமைச்சருக்கே பிரதமருக்கே தெரியும். அது வெளி போகும், அதுக்கு மேலேயும் போகலாம். அந்த சூழ்நிலையில தான் இப்ப வழக்கு அங்க நிக்குது. இப்ப மறுபடியும் 2 பேரும் சேர்ந்த பிறகு அந்த வழக்கு எந்த நிலைக்கு போக வேண்டுமானாலும் இது சிபிஐ விசாரிக்கிற வழக்கு, குறிப்பாக நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு, அது இந்த அரசியல்னால பாதிக்கப்படாது. இந்த அளவுக்கே வந்திருப்பது காரணமே உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடி தலையிடுது. அதனால நீதிமன்றம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வழக்கின் தன்மை மாறும். அந்த நீதிமன்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனையும் இவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். நிறைவாக நீதி வெல்லும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் எப்படி? நீதிபதி விசாரித்து வரக்கூடிய நீதிபதிகள் மாறாமலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதுள்ள நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் சிபிஐக்கு தன் நேரடி பார்வையில் வைத்துக் கொண்டு நடவடிக்கைகளை எடுக்கிறது. அறிக்கையை அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே தான் கொடுக்க வேண்டும், அரசுக்கல்ல. எனவேதான் இந்த வழக்கு இந்த அளவிற்காவது வந்தது. இப்பொழுதும் முழுமையாக அனைத்து பிடிபடவில்லை. ஏனென்றால் ஒரு கணக்கு வந்திருக்கிற இப்பொழுது பண பரிமாற்றம் வந்திருப்பது ஒரு 450 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டதுதான் இந்த வழக்கில் ஆதாரத்தோடு வந்திருக்கிறது. இந்த மற்றபடி சொல்லப்பட்ட தொகைக்கும் இதற்கும் சம்பந்தம் எலியினுடைய நுனிவால் பிடிபட்டது மாதிரி. எனவே இது ஒரு முழு பிடிபடவில்லை. ஆனாலும் ஒரு வழக்கிற்கு ஒரு ஆதாரம் போதும் என்ற முறையிலே அந்த வழக்கு தொடர்கிறது. அதிலே இவர்களை மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் 5 பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய சிஇஓக்களும் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு இப்பொழுது இதிலே இருக்கிறார்கள், வெளிவந்திருக்கிறார்கள். எனவே அவர்களும் இந்தியாவில் உள்ள தலை சிறந்த வழக்குரைகளை வைத்து ஒரு விதத்துல இந்த வழக்கு ஓரளவுக்கு ஒரு அதாவது செட் அசைட் ஒரு ஓரம் கட்டி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பா இந்த கூட்டணி அமையுமா? அரசாங்கம் மற்ற வழக்குகளை உள்ளே நேரடியாக தலையிட்டு தள்ளி வைப்பது அல்லது ரத்து செய்வது என்பது போல இதில் செய்ய முடியாது. இதுவரையில் நடந்திருக்கிற உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிற முயற்சிகளால் தெளிவாக வந்திருக்கிறது. நல்ல வேளை இப்பொழுது இந்தியாவில் ஒரு சில தீர்ப்புகளும் ஒரு சில நீதிபதிகளுடைய கருத்து பகிரங்கமாக வெளியிடப்படுவதும் தான் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இன்னும் இந்தியா செத்து போய்விடவில்லை என நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் இந்த நிலக்கரி ஊழலை பற்றி விசாரித்த பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா? அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவரே கோபித்து இந்த அமைச்சர் என்னை அழைத்து திருத்த சொன்னார் என்று சொல்லி பதவியை விட்டு விலகினார். இதை கேட்டு நீதிபதிகள் என்ன சொன்னார்கள்? We have lost our confidence in the government. ஒரு உச்ச நீதிமன்றமே இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டது. நாம் இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தீர்ப்பு வரை தேர்தல் வரை காத்திருக்க தேவையில்லை. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அதற்கு மரியாதை கொடுத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு வரி மாத்திரம் சொல்றீங்கயா, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு சில ஊடகங்களில் இங்கே கூட பேசப்பட்டது, தங்கள் மீது இருக்கிற இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குகள் இருந்தெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நிலைப்பாட்டை மாற்றி ஆதரவு காங்கிரசிடம் மீண்டும் போய் கேட்டு விட்டார்கள் என்று சொன்னீர்கள். இது உண்மையா இல்லையா என்பது காலஞ்சொல்லட்டும். நான் இப்படி சிந்தித்து பார்க்கின்றேன். ராஜா போன்றவர்கள் பகிரங்கமாக உண்மையை சொல்வதற்கு முன்வந்து விட்ட காரணத்தால் தங்களது எல்லா விவகாரங்களும் இந்த திமுகவை வெளியே விட்டால் அம்பலமாகிவிடும், அதனால உள்ளே சேர்த்துக் கொள்ளலாம் என்று காங்கிரசும் விரும்பியது என்று ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது? சொல்ல வேண்டியது ராஜா எப்போ வேணாலும் சொல்லி இருக்கலாம், புரியுதுங்களா? ராஜா யாரும் கட்டுப்படுத்தல. அவர் இப்ப கூட்டணியில இருந்து விலகியாச்சு. விலகினதுக்கு பிறகு அவர் அப்படி நினைச்சதை சொல்றதுக்கு உரிமை இருக்கு, புரியுதுங்களா? இன்னைக்கு கனிமொழியினுடைய வேட்புமனு அவங்க சொல்ற ஆங்கிள் பார்த்தா ஒரு பக்கம் ராஜாவுக்கு தான் இனிமேல் நெருக்கடி இருக்கும் போல இருக்கு. தேர்தல் கூட்டணி அமைஞ்சதுனால நிறைய பேச அந்த மாதிரி அது பேசுறதா இவ்வளவு நாள் பேசி இருக்கலாம் இல்ல.
பேசுறதுக்கு யாரும் தடை விதிக்கல. கூட்டணியை விட்டு வெளியே போயாச்சு. வெளியே போனதுக்கு பிறகு ராஜா எங்க வேணாலும் பேசிருக்கலாம், யாரும் அவரை தடுக்க போறதில்ல. ஆக அதுக்கான இடமே கிடையாது. தேர்தல் வந்தது, ஆதரவை கேட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஏதோ ராஜா இதை வெளியே சொல்லிடுவாரு அதுக்கு பயந்துலாம், ராஜா எப்போனாலும் சொல்லிருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்ல. நிச்சயம். ஆனால் ஒரு பொதுவான ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வி இது. அதாவது இப்ப தமிழகத்துல இந்த ஒரு டைம்ல உங்களுக்கு வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிதா மக்கள் முன்னிலையில வைக்கப்பட்ட போது, இந்த சூழலில திமுக வந்து தன்னுடைய வேட்பாளரா கனிமொழி அவர்களையே நிறுத்தி இருக்கும் போது, இதை வந்து ஒரு தமிழக எம்பிக்கள் எல்லோருமே கட்சி அடிப்படையில தான் வாக்களிக்க போறாங்க, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஒரு தனி மனித உணர்வோடு, ஒரு சமூக பொறுப்புணர்வோடு இது பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள்? நான் முதல்ல சொன்னேன், நீங்க வேற ஒரு வாதத்துக்கு போயிட்டீங்க. மந்திரி சபையிலிருந்து தோழர் திரு ஏ ராஜா, ஏன்னா இங்க இருந்து ஒரு ராஜா ரெண்டு மாத்திர வேண்டாம், ஆராசா அவர் மீதான வழக்கு வந்து அந்த மந்திரி சபையிலிருந்து அவர் விலகி கொண்டார். பிறகு அவரது குடும்பத்தையே சேர்ந்த தயாநிதி மாறன் விலகி கொண்டார். விலகி ஒரு ஆண்டுக்கு மேலாகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நீண்ட கால உறுப்பினர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சிறை சேர்ந்தவர்கள், அடிபட்டவர்கள், மிஸ்ஸா பட்டம் பெற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார். அவர்களில் 2 பேரை அந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கலாமே, ஏன் உட்கார வைக்கவில்லை? அதே போல எவ்வளவு வேட்பாளர்கள் என்றால் கழகத்திற்கு வெற்றிதான் என்று சொன்னால் இந்த விவகாரமே இல்லாத ஒரு வேட்பாளரையும் நிறுத்தியிருக்கலாம் அல்லவா? இவைகளை எல்லாம் நான் ஆய்வு செய்ய தொடங்கினால் என்ன சொல்வார்கள்? கலைஞர் என்று சொன்னால் குறிவைத்து தாக்குவதையே இவன் பிழைப்பாக வைத்திருக்கிறான், இது எல்லாமே அந்த அம்மாவை திருப்தி செய்து ஏதோ பதவியை பெறுவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். அதை எழுத வைப்பவரும் யார் என்பது எனக்கு தெரியும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, தன்னெஞ்சே தன்னை சுடும். உங்களுடைய கருத்துக்கள் இதுல எப்படி இருக்கணும்? நீங்க இந்த வேட்பாளரை பத்தி நீங்க பேசுறீங்க, பொதுவான ஒரு நீதியை மாத்திரம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு கட்சி யாரை வேட்பாளர் நிறுத்த வேண்டும் போது அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும். கட்சிக்கு வெளியே இருக்கிற யாரும் இந்த கூட்டணி வரலாம், எத்தனை எண்ணிக்கைன்னு வரலாம், ஆதரவு வரலாம், இல்லைங்கலாம். உங்க கட்சியிலிருந்து இவர் வேட்பாளர் நிறுத்து அவர் வேட்பாளர் நிறுத்தாதுன்னு சொல்றதுக்கு கட்சிக்கு வெளியே உரிமை இல்லை. இன்னைக்கு நாம திமுக சொன்னா நாளைக்கு எங்க கட்சி எல்லாருக்கும் நரேந்திர மோடியை நாங்கள் தேர்தல் பண்ணி கொடு சப்ஜெக்ட் மாத்திரம் இல்ல நிச்சயமா நீங்களே அதை சொல்லிட்டீங்க. நரேந்திர மோடியை தேர்தல் பண்ணி குழு தலைவராக நாங்க நியமிச்சுங்கிறது முழுக்க கட்சி விஷயம். அதை பத்தி நிதிஷ்குமார்லாம் கருத்து சொல்றதுக்கு அருகதில்ல உரிமை இல்லை வெளியிடுறதுக்கு. ஏன்னா இதுக்கு பதில் சொல்லும்போது முன்னெச்சரிக்கையோடவே எத்தனை நாளைக்கு ராஜ்யசபா பேசிட்டு நரேந்திர மோடி பேசுவோம் இல்ல, அத முன்னெச்சரிக்கையோடவே அதை நீங்க இதுவா சொல்லிட்டீங்க. உங்களுடைய பார்வையில இது எப்படி? உட்கட்சி விவகாரம், அதுல அந்த கட்சியினுடைய விவகாரம் வந்து அவர்கள் வேட்பாளர்களை தீர்க்கமாக முடிவு அறிவித்திருக்கிறார்கள். அதுல வந்து எங்களுக்கு கருத்து சொல்கின்ற உரிமை இல்லை. அதாவது எங்க கட்சிக்கு உரிமை இல்லை, அதே மாதிரி எந்த கட்சிக்கும் உரிமை இல்லை. அது அவருடைய கட்சியினுடைய பிரச்சனை. அதிலே வந்து எங்களிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள், நாங்கள் ஆதரவு தருகிறோம். எனவே இதுல வந்து அந்த உங்களுடைய கூட்டணி தொடரணும்ன்ற ஒரு விருப்பத்தை வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துல அவங்க 2 பேர் சொல்றதுல மாறுபடுகிறேன். சொல்லுங்க. இன்னொரு கட்சியில் ஒரு வேட்பாளர் இருந்தால் அவரை பற்றி அல்லது கட்சி அதுக்குதான் சொன்னேன், அவர்களது குடும்பத்திற்குள் தொழில் தொடங்குகிறார்கள், உறவு கொள்கிறார்கள் என்றால் நாம் பேசுவதற்கு உரிமை இல்லை. மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் வாதிடப் போகிறவர்கள். எனவே அவர்கள் எங்கள் பிரதிநிதி என்ற முறையில் யாராக இருக்க வேண்டும், இருப்பது நல்லது என்று சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நாம் அதற்கு ஒரு வட்டக்கோடு போட்டு என் கட்சியின் உள் விவகாரம் என்று சொன்னால், உங்கள் உள் விவகாரம் உங்கள் கட்சிக்குள் இருந்தால் உங்கள் கட்சியிலேயே துணை தலைவர் செயலாளர் என்று போடுகிற போது நமக்கு தலையிடுவதில்லை. ஆனால் அவர் நாட்டுக்காக இதை செய்ய போகிறார், பிரதமராக வரப்போகிறார் என்று சொல்கிற பொழுது கட்டாயம் அது எந்த கட்சியாக இது எப்படி பார்க்கணும்னா தொடர் எல்லா கட்சியிலயும் இருக்கக்கூடிய அந்தந்த பிரச்சனைகளை முன்னெச்சரிக்கையா நம்ம தவிர்த்துக்கிறதுக்காக அது பதிலையும் வேண்டாம் சொல்லலாம். உட்கட்சி விவகாரமாக நான் சொல்லவில்லை. மக்களுடைய பிரதிநிதி என்று போகிற போது வாக்களிப்பவர்கள், பார்க்கிற மக்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்வது போல ஒவ்வொரு வேட்பாளருக்குமான ஒரு விமர்சனம் இருக்கக்கூடாது என்பது கிடையாது. வேட்பாளருடைய தனிப்பட்ட அவருடைய இன்னும் அவர் செம்மையா செயல்படுவதற்கான வழிகாட்டுதலா அது இருக்கலாம்ன்றதுல மாற்று. நான் என்னுடைய கருத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விமர்சனமே செய்யக்கூடாது என்பதல்ல என் கருத்து. உட்கட்சி உள்ள இருக்கு.
ஒரு கூட்டணி சார்ந்தவர்கள், உங்க கேள்வி எப்படி வந்ததுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் நிறுத்துகிறது. அவருக்கு இந்த பின்னணி இருக்கும் பொழுது இவங்க நண்பரை பார்த்து கேட்டீங்க, இந்த பின்னணி இருக்கும் பொழுது இவரே காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கலாமா என்பது உங்க கேள்வி. இல்ல காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, நான் என்ன சொன்னேன்னா இல்ல, ஒரு சமூக காங்கிரஸ் பொறுப்புணர்வோடு இப்ப நாங்க ஒரு பொது நானும் ஐயாவும் நான் ஆதரிக்கல. இப்ப ஆதரிக்கிற காங்கிரஸ் பத்தி தானே கேள்வி கேட்டீங்க, அதுக்காக சொல்றேன். இருங்க முடிச்சிடறேன், தெளிவுபடுத்தணும். அதனால கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சியோ ஆதரிக்கிற கட்சியோ அவங்களுக்காக சொன்ன விஷயம் அது. நான் கூட நிதிஷ்குமாரை பத்தி தான் சொன்னேன். அப்ப கூட கூட்டணி வச்சிருக்கிற ஆளு எங்க கட்சிக்குள்ள இன்னொரு கட்சியில் இருக்கிற வேட்பாளரை பத்தி, என் கட்சியுடைய ஏற்பாட்டை பத்தி பேசுறது யோகி இல்லைன்னு மக்கள் விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. நிச்சயமா மக்களுக்கான ஒரு பார்வை. இப்ப நாங்க கூட என்ன சொல்றோம், நாளைக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சியில வேற ஆளே இல்லையோ, ராகுல் காந்தி தானே உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர், கேட்போமா இல்லையா? அது எங்களுக்கு உரிமை இருக்கு. மிகச்சரி. 18 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தல் நாளை வாக்குப்பதிவினை எதிர்கொள்ள உள்ள சூழலில் தமிழகத்தில் களத்தில் உள்ள 7 வேட்பாளர்கள் 6 வேட்பாளர்களுக்கு ஓரளவிற்கு வெற்றியும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அளவில் நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர்கள் இந்த வேட்பாளர்கள் குறித்தும் தேர்தல் குறித்தும் தங்களது கருத்துக்களையும் அவரவர் கட்சியின் சார்பில் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதையும் மக்களாகிய உங்கள் முன் எடுத்து வைத்திருக்கின்றனர். நன்றி கூறி விடைபெறுகிறோம்.